மே மாதம் 1ஆம் தேதி லாக்ஹீட் U2 அப்படிங்கிற உளவு விமானம் பாகிஸ்தான்லேருந்து நார்வேக்கு பறக்கணும். இதை ஓட்டிட்டு செல்லக்கூடிய விமானி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்சிஸ் கேரி பவர்ஸ் அப்படிங்கிறவர் தான். இந்த ஃப்ரான்சிஸ் கேரி பவர்ஸுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், பாகிஸ்தானும் பிரச்சனை இல்லை, நார்வேயும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அப்படியே போகும்போது ரஷ்யாவை தாண்டி போக வேண்டுமே, என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு பதட்டம். இதை கரெக்டாக கவனித்த சோவியத் யூனியன் ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா இந்த U2 அப்படிங்கிற உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்துகிறார்கள். கொஞ்சம் நேரத்திலேயே அமெரிக்கா ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டுறாங்க. ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க, எங்களுடைய விமானம் சோதனையின் போது எங்களுடைய விமானம் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சோவியத் யூனியன் ரஷ்யா இன்னொரு ப்ரெஸ் மீட்டுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ப்ரெஸ் வருது, உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை நாங்கள் கொடுக்கிறோம், அமெரிக்கா எங்களை உளவு பார்க்குறாங்க, அவங்களுடைய விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சற்றும் எதிர்பார்க்காத அமெரிக்கா, இல்லை நாங்கள் உங்களை உளவு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு சோவியத் யூனியன் ரஷ்யா ஒவ்வொரு விஷயங்களாக அடிக்கடிக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி உலகத்தையே நடுங்க வைத்தார்கள். ஆனால் அதன் பிறகு CIA செஞ்ச மிக முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அந்த ஆப்ரேஷன் வழியாக ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினார்கள் CIA. இது CIA பாகம் 7. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நிகிதா குர்ஷேவ் அப்போதைய சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய அதிபராக இருப்பவர் தான் நிகிதா குர்ஷேவ். நிகிதா குர்ஷேவ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும்போது அமெரிக்காவினுடைய பிரசிடென்டாக இருப்பவர் ட்வைட் டி ஐசன்ஹோவர் அப்படிங்கிறவர் தான். இந்த ஐசன்ஹோவர் சொல்கிறாரு, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் கேரி பவர் அப்படிங்கிற ஒரு விமானி இந்த விமானத்தை ஓட்டிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இப்படி விமானத்தை உளவுக்காகத்தான் பயன்படுத்தினோம், இங்கே ஒரு ரகசிய கேமரா இருக்குது, இந்த ரகசிய கேமராவில் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய பல புகைப்படங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிற உண்மையை சொல்லிட்டார் சோவியத் யூனியன் ரஷ்யாவிடம். சோவியத் யூனியன் ரஷ்யா அந்த புகைப்படத்தெல்லாம் எடுத்து உலக நாடுகளுக்கு ப்ரெஸ் மீட்டில் காண்பிக்கிறார்கள். CIAக்கு பெரிய ஒரு அவமானம். சொல்லப்போனால் CIA தான் இந்த U2 ரக விமானத்தை நார்வே, பாகிஸ்தான், ரஷ்யாவுக்கு மேலே பறக்க வைத்தது. ஸோ CIA பார்த்து நிறைய கேள்விகள் வருது. வெள்ளை மாளிகைக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற CIAக்கு தலையும் புரியலை, வாழும் புரியலை. ஒவ்வொரு நேரத்திலும் பேராஷூட் வழியாக உளவு வீரர்களை ரஷ்யாவுக்குள்ள அனுப்புனா அவங்கள பிடிச்சிடுறாங்க. சரி, பேராஷூட்டில் போனால் தான் பிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி பலூனில் கொஞ்சமாக கேமராவை கட்டி ரஷ்யாவுக்குள்ள அனுப்பினோம்னா அதை ஊசி வச்சே வெடிக்க வச்சிடுறாங்க. எப்படி தான் இவங்களை மோப்பம் பிடிப்பது, இந்த இரும்பு திரை நாட்டிலிருந்து எப்படி தான் இன்ஃபர்மேஷனை வெளியில் எடுக்கிறது அப்படிங்கிற பதட்டமான நிலைமையில் இருந்தாங்க CIA. ஒரு கட்டத்தில் இவங்களை நெருங்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் 1963-64 வியட்நாம் யுத்தம் அப்படிங்கிறது வருது. சோவியத் யூனியன் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிச நாடு அப்படிங்கிறதே நம்முடைய நட்பு நாடு தான். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய பலவிதமான ஆயுதங்களை எந்தெந்த நாடு கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்தந்த நாட்டில் வச்சுருந்தாங்க. அதில் குறிப்பாக வியட்நாமை சொல்லலாம், கியூபாவை சொல்லலாம், வடகொரியாவை சொல்லலாம், சீனாவினுடைய சில பாகங்களை சொல்லலாம். இப்படி அடுக்கடுக்கான பல நாடுகளிலும் இவங்களுடைய விமானங்கள் இல்லாட்டி ஆயுதங்கள், ரேடார்ஸ் எல்லாமே இருந்து வரும்போது வியட்நாம் கூட அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு உரசல் வருகிறது. 1967 வியட்நாமில் இருந்த ரேடார்களின் எண்ணிக்கை 500. ஸோ ரேடார் வச்சு வியட்நாமியர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ரேடார் எங்கே ஒழிச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப வியப்புடன் பார்த்து வருகிறது அமெரிக்கா. சொல்லப்போனால் CIAக்கு ரகசியமாக சில உளவு செய்திகள் வருகிறது. எப்போ இந்த ரேடார்லாம் செட் பண்ணுறது சோவியத் யூனியன் ரஷ்யா தான், இவங்க ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. CIA அப்படிங்கிற அமைப்பு இது எந்த வகையான ரேடார், எங்கே இருக்குது, எந்த மாதிரியான சிக்னல் அனுப்புது, எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கிடைக்காம தலையை பிச்சுட்டு ஓடிட்டு இருந்த ஒரு நேரம் அமெரிக்காவினுடைய விமானம் வியட்நாமுக்குள்ள பறந்தா 4 விமானம் வியட்நாம் மேலே பறக்குது அப்படின்னா அதில் ஒரு விமானத்தை வியட்நாம் வீரர்கள் சுட்டு வீழ்த்துகிறார்கள். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய ரேடார் தான். அவங்க வைத்திருக்கும் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. SAM அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ S400 அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டம் இந்தியாவுக்கு வந்துருச்சு. இல்லை S400 துருக்கி வாங்கிட்டாங்க, துருக்கி வாங்கினால அமெரிக்கா துருக்கி மேலே கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போதும் நம்மால் பேசப்படும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல். வானில் ஏதாவது விமானமோ இல்லாட்டி ஏவுகணையோ இல்லாட்டி ட்ரோன்ஸோ பறந்து வருகிறது என்றால் அது நம்முடைய எதிரி நாட்டினுடையது என்றால் உடனே இங்கிருந்து இந்த சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் என்ன செய்யும், ஒரு மிசைல் அனுப்பி அதை அழித்து விடும்.
இதே டெக்னாலஜியை வியட்நாமில் 1966 பயன்படுத்தி இருந்தார்கள் சோவியத் யூனியன், ரஷ்யா. ஸோ அமெரிக்காவினுடைய விமானங்கள் 4 விமானம் வரும்போது அதில் ஒரு விமானம் மிகப்பெரிய அளவு அழிக்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கலாமா அப்படின்னு பார்த்தா இந்த ரேடார் சிஸ்டத்தை படிக்கணும். இந்த ரேடார் சிஸ்டத்தை வியட்நாம் வீரர்கள் எப்போதாவது தான் ஆன் பண்ணுவாங்க. அப்படி ஆன் பண்ணாலும் அதை மொபைல், அதாவது அங்கங்கே கொண்டு போய் நகர்த்தி விடுவார்கள். அப்படியே அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் ஒரு ரேடார் ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும், இன்னொரு நேரத்தில் வேறொரு ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ரேடார் சிஸ்டத்தை அமெரிக்காவால் கண்டுபிடிக்கவே முடியலை. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, SA-2 அப்படிங்கிற சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் வழியாகத்தான் நம்ம வந்து அழிக்கிறாங்க. இந்த SA-2 அப்படிங்கிற சர்ஃபஸ் டு ஏர் மிசைலை மட்டும் நம்ம படிச்சுட்டா போதும், அது எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத படிச்சுட்டா போதும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த SA-2வை S-75 DVINA அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். S-75 இந்த உலகத்திலேயே இதனால் வரையிலும் பயன்படுத்திய சர்ஃபஸ் டு ஏர் மிசைலில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ரேட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த S-75 தான். இந்த S-75 அப்படிங்கிறது ஒரு ஆன்டி மிசைல் சிஸ்டம், அதாவது சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமாக இருந்தாலும் இது நேரடியாக இலக்கை, அதாவது எதிரி நாட்டு விமானம் வருது, இங்கேருந்து இந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம் ஒரு மிசைலை ஏவி அந்த விமானத்தில் படணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த விமானம் இங்கே வரும்போதே இந்த விமானத்தை இது டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மிசைல் சிஸ்டம் என்ன செய்யும், இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் குண்டுகள் எல்லாமே போட்டு அந்த எதிரி நாட்டு விமானத்தை அழித்து விடும். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இப்படி ஒரு விமானம் வருது அப்படிங்கிறதை கணித்து அந்த விமானம் அருகில் வரும்போது அது சின்ன சின்ன குண்டுகளை வீசி இப்படி அழித்து விடுகிறது. ஸோ S-75 நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி CIA என்ன செய்கிறாங்க, S-75 டிசைனிங் மொடியூல்ஸ், டெஸ்டிங் மொடியூல்ஸ், அதே மாதிரி ட்ரைனிங் மொடியூல்ஸ் அது எல்லாமே அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அது கொண்டு போனது எல்லாமே ரஷ்ய மொழியில் இருக்குது. ரஷ்ய மொழியில் இருக்கிறத மொழிபெயர்க்கிறார்கள். ஆனால் மொழிபெயர்க்கும் போது அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட 3 வருஷம் அவங்க கடுமையாக இதுக்காக உழைக்கிறார்கள். ஏதாவது ஒரு மிசைல் இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த S-75 அப்படிங்கிற சர்ஃபஸ் டு ஏர் மிசைலை அழிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்மளால் இந்த போரில் ஜெயிக்கவே முடியாது. அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. S-75 மாக் 3 அப்படிங்கிற ஒளியின் சப்தத்தின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஆன்டி மிசைல் சிஸ்டம். இதெல்லாம் நடக்கிறது 1966 அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போது CIA ஒரு பிளானுக்கு வராங்க, நம்ம என்ன செய்யணும், ட்ரோனை களமிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1966 ட்ரோனா, இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. ஒரு ட்ரோனை களமிறக்கி S-75 எப்படி அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பல நபர்களாலும் கேட்கப்படுது. அதுக்கு CIA சொல்லக்கூடிய பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ், இன்னொன்று ரேடியோ ரிஃப்ளெக்ஷன். இந்த ரேடியோ ரிஃப்ளெக்ஷனாக வேறு எதுவுமே கிடையாது. நான் சொன்னேன் S-75 அப்படிங்கிற இந்த சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் ஒரு விமானம் வருகிறது என்றால் அந்த விமானத்தில் நேரடியாக மோத வேண்டாம். இந்த விமானம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன குண்டுகளை வைத்து அந்த விமானத்தை அழித்து விடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மிசைல் ஒரு விதமான ரேடியோ ஃப்ரீக்வன்சியை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஒரு விமானத்தில் பட்டு திரும்பி வரும்போது, அதாவது ரேடியோ ரிஃப்ளெக்ஷன் ஆகி வரும்போது அது எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கணித்து சரியான திசையில் தான் இருக்குது, சரியான டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மிசைலுக்கு தெரிஞ்ச உடனே மிசைல் என்ன செய்யுது, குட்டி குட்டி குண்டுகளை போட ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரேடியோ ரிஃப்ளெக்ஷனை நம்ம என்ன செஞ்சுட்டா போதும், கொஞ்சமாக திருப்பி விட்டுட்டா போதும், நம்மளால் இந்த ஏவுகணையை பைபாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஆனால் இந்த ரேடியோ ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஃப்ரீக்வன்சி என்ன, இதில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஃபியூஸ் என்ன, ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ் என்ன அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏவுகணை S-75 அப்படிங்கிற ஏவுகணையை முழுவதுமாக படிக்க வேண்டும். அப்படி படிப்பதற்காக ட்ரோன்ஸை களமிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரோன் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த காலத்தில் ட்ரோன் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெத்தா ஒரு விமானத்தை தயாரிக்கணும். அந்த விமானத்துக்குள்ளே தேவையில்லாத சர்க்கியூட் எதுவுமே இருக்கக்கூடாது. 2-3 சர்க்கியூட் மட்டும் இருக்கணும். அந்த சர்க்கியூட் என்ன செய்யணும்னா, பின்னாடி ஒரு விமானம் வரும், அந்த விமானம் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரோன் பறந்து வரும்போது அங்கேருந்து S-75 மிசைல், ரஷ்யாவினுடைய இல்லாட்டி வியட்நாமினுடைய மிசைல் வந்து இந்த ட்ரோனில் வந்து மோதும், இல்லாட்டி ட்ரோன் கிட்ட வரும். அப்படி வரும்போது இந்த மிசைலேருந்து வரக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சியை ஸ்டடி பண்ணி அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை பின்னால் வரக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானத்துக்கு உளவு செய்தியாக அனுப்பிவிட வேண்டும். அப்படி அனுப்பிவிடுற இல்லாட்டி இந்த மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணுற இது எல்லாத்துக்கும் அவங்ககிட்ட இருக்கிறது வெறும் 200 மில்லி செகண்ட். இந்த 200 மில்லி செகண்டுக்குள்ள இவங்க அனுப்புகிற ட்ரோன் இந்த ஏவுகணையை பற்றி முழுவதுமாக படித்து அதை யாருக்கு அனுப்பணும், பின்னாடி வர்ற அமெரிக்காவினுடைய உளவு விமானத்துக்கு அனுப்பணும். பல முறை சோதித்து பார்க்கிறார்கள், பல ஃபெயிலியர்ஸ். 3 வருஷமாக இந்த மாதிரியான ஏவுகணை ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத வச்சு இவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. கடைசியாக இவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்குது. எப்படி தெரியுமா அந்த சக்ஸஸ் கிடைக்குது? சிஸ்டம் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை, அதாவது ஒரு ஏர்கிராஃப்டை உருவாக்குறாங்க.
ஒரு ட்ரோன் சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 175 பவுண்ட் வெயிட். இந்த வெயிட்டுடன் கூடிய ஒரு ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு அந்த ட்ரோன்ஸில் பலவிதமான ரெக்கைகள் அப்படிங்கிறது பொருத்தப்படுகிறது. பார்க்கறதுக்கு அச்சசலா U2 உளவு விமானம் மாதிரியே இருக்கும். இந்த U2 உளவு விமானம் 1960 சோவியத் யூனியன் ரஷ்யா சுட்டு வீழ்த்தியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. அது எந்த மாதிரியான ரேடியோ ஃப்ரீக்வன்சியை எமிட் பண்ணுமோ, அதாவது ரேடாரில் சிக்கும்போது, இந்த ட்ரோன் ரேடாரில் சிக்கும்போது U2 விமானம் தான் வருது அப்படிங்கிறத யார் நம்புவாங்க? சோவியத் யூனியன் ரஷ்யா நம்புவாங்க. அதே மாதிரியான ஃப்ரீக்வன்சி இதில் செலுத்தி வைக்கப்பட்டது. ஸோ இந்த விமானம், இந்த ட்ரோன் அப்படிங்கிறது பறக்கும் போதெல்லாம் S-75 அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டம் வந்து இதை வந்து தடுக்கும், அழிக்கும். இப்படி அழிக்கும் அந்த ஒரு தருணத்திற்காக இவங்க அதை மாடிஃபை பண்ணுறாங்க. அப்படி மாடிஃபை பண்ணும்போது ஒரு ட்ரோனை உருவாக்குறாங்க. அந்த ட்ரோனினுடைய பெயர் தான் சிஸ்டம் 17. ஒரு கட்டத்தில் சிஸ்டம் 17 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு இன்னொரு பெயரும் போட்டு அழைக்கிறார்கள். அது 147E என்பது தான். இந்த 147E அப்படிங்கிற ட்ரோன் பல விமானங்களுக்கு கீழே பல ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கும். 147E அப்படிங்கிற ட்ரோன்ஸ் ஏவுகணைகள் மாதிரியே நிறுத்தப்பட்டிருக்கும். ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த ட்ரோன்ஸ் அப்படியே கீழே வந்து அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த விமானத்துக்கு முன்னாடி பறந்து செல்லும். இந்த விமானம் பின்னாடி வரக்கூடிய உளவு விமானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SR-71 பிளாக்பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமானத்திலிருந்து ட்ரோன்ஸ் பறந்து போன போது அதனுடைய ரேடார் சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யப்படும். அப்படி ரேடார் சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யும் போது அங்கே, அதாவது கீழே வியட்நாமுக்கு கீழே நிறைய விதமான ரேடார்ஸ் இருக்குல்ல, அந்த ரேடார்ஸில் இந்த ட்ரோன்ஸினுடைய சிக்னல் U2 ரக விமானம் பறக்குது அப்படின்னு சொல்லி கிடைக்கும். உடனே இங்கே இருக்கக்கூடிய ஏவுகணைகள் வந்து இந்த 147E அப்படிங்கிற ட்ரோன் மேலே மோதும். அப்படி மோதுறதுக்கு கரெக்டாக 200 மில்லி செகண்ட்ஸுக்கு முன்னாடியே இங்கே இந்த சிஸ்டத்தினுடைய, இந்த மிசைலினுடைய என்டையர் ஃப்ரீக்வன்சி என்ன, அதனுடைய ஃபியூஸ் கெப்பாசிட்டி என்ன, அதனுடைய ரேடாரினுடைய பொசிஷன் எங்கே இருக்குது, இப்படிங்கிற டீட்டெயில்ஸை இவங்க எடுத்துக்கிட்டு யாருக்கு அனுப்பி விட்டுறாங்க? சிஐனுடைய உளவு செய்திக்கு, இல்லாட்டி அந்த விமானத்துக்கு அனுப்பி விட்டுறாங்க. அப்படி அனுப்பிவிடும்போது அதை மறுபடியும் ஸ்டடி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அதை ஸ்டடி பண்ணும்போது இந்த ஃப்ரீக்வன்சி என்ன, இந்த ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ் என்ன, ரேடியோ ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடித்த உடனே அதுக்கு தகுந்தது மாதிரி கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கான நிறைய எக்யூப்மெண்ட்ஸை சிஐஏ உருவாக்குது. அமெரிக்காவினுடைய இராணுவ படைக்கு, விமானப்படைக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. இந்த எக்யூப்மெண்ட்ஸை போட்டுட்டு அமெரிக்காவினுடைய விமானங்கள் பறக்கும்போது 11 முறை இந்த விமானங்கள் கரெக்டாக இந்த ஏவுகணையிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு அறிகுறியை ஏற்படுத்துகிறது. 12வது முறை இதே மாதிரி S-75 ஒரு மிசைல் வந்தால் மட்டும்தான் இந்த விமானம் தாக்குதலுக்கு உட்படும். ஸோ 11 முறை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவினுடைய விமானங்கள் என்ன செய்யும்? ரஷ்யாவினுடைய இல்லாட்டி வியட்நாமினுடைய இந்த ஒரு வான்பரப்பை கடந்து விடும், இல்லாட்டி அமெரிக்காவினுடைய இலக்கை அடைந்து விடுவார்கள். இப்படி S-75 அப்படிங்கிற சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸை அவங்க என்ன செஞ்சாங்க? டீஆக்டிவேட் பண்ணாங்க. இந்த மாதிரியான புதிய கண்டுபிடிப்பை சாம் ஸ்னைஃபர் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். இந்த சாம் ஸ்னைஃபர், சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் ஸ்னைஃபர் அப்படிங்கிறத பல விமானங்களிலும் இந்த அமெரிக்காவினுடைய இராணுவம் அப்படியே பொருத்தி வான்வழியான தாக்குதலை நடத்த ஆரம்பித்தது. இந்த செய்தி ரஷ்யாவுக்கும் கிடைச்சிருச்சு. S-75 அப்படிங்கிறத இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கொஞ்சமாக பைபாஸ் பண்ணிட்டாங்கடா, அடுத்ததான் நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி ரஷ்யாவிடம் கேட்கப்படுகிறது. ரஷ்யா என்ன தெரியுமா செஞ்சாங்க? S-75 சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன, அதை மாடிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பு வருகிறது. சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய விஞ்ஞானிகள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி தான் இப்போ S-400, S-500, S-550 அப்படிங்கிற சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமாக வந்து நிற்கிறது. அதில் ஒன்று தான் S-400. இந்தியா சீக்கிரமாக அதை என்ன செய்ய போகிறாங்க? இந்த பிப்ரவரி மாதம் முடிவதற்கு முன்பாகவே நம்ம பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஏர்பேஸில் நிலைநிறுத்த போகிறோம். ஸோ ஒரு கட்டத்தில் எதிரி நாட்டவர்கள் பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். 3 வருஷம் கடுமையாக போராடி S-75 அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை அழிப்பதற்கான கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடிய சாம் ஸ்னைஃபர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்குது சிஐஏ. இதுக்கு பின்னாடி பல உயிர் தியாகங்கள் இருந்தாலும் இது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தரவாக, ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆப்ரேஷனுக்கு அமெரிக்கா போட்ட பெயர் என்ன தெரியுமா? யுனைடெட் எஃபர்ட் அப்படிங்கிறது தான். இந்த யுனைடெட் எஃபர்ட் வழியாகத்தான் சாம் ஸ்னைஃபர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது. ஸோ ஓவராலாக இந்த சாம் ஸ்னைஃபர் அப்படி இல்லைனா இந்த யுனைடெட் எஃபர்ட் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருந்துச்சு? சிஐனுடைய சக்ஸஸாகவும் இது பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாகவும் மாறியது. சோவியத் யூனியன் ரஷ்யா அவ்வளோ சளைத்தவர்களா? சிஐஏ, சோவியத் யூனியன் ரஷ்யா, இந்த போட்டி அடுத்ததா எப்படி இருக்க போகிறது? வரும் பாகங்களில் பார்க்கலாம். பிப்ரவரி 13, 1966 தான் இந்த சாம் ஸ்னைஃபர் அப்படிங்கிறது முதல் முறையாக S-75 அப்படிங்கிற அந்த ஆன்டி மிசைல் சிஸ்டத்தினுடைய டேட்டாவை படிக்குது. இந்த ஒரு தினத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். இது வரலாற்றில் இன்னொரு முறையும் நிகழப்போகிறது. அடுத்த பதிவில் பறவைகளும் விலங்குகளும் எப்படி உளவாளியாக பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு பதிவு வரப்போகிறது. ஸோ ஓவராலாக இந்த சிஐஏ சீரிஸ் எப்படி இருக்கு? உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.